உங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நெறைய சில வருஷங்களுக்கு பிறகுன்னு நெனைக்கிறேன். ஆனாலும் ஒரு சிலர இங்க அங்கேயும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் சபையாய் உங்களை பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பெரிய இடம் குறைவான விசுவாசிகளை விட சின்ன இடம் அதிகமான விசுவாசிகள் நல்லது தான், சிறந்தது தான். அதனால கர்த்தர் உங்கள ஆசீர்வதிச்சு வராரு. அத நெனச்சு நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். சகோதரர் அறிவித்தது போல ஆகாய் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 2 வாரங்கள் நான் வருவேன். இந்த வாரம் இது 3வது வாரம் இல்லையா? அடுத்த மாதத்தினுடைய 3வது வாரம் 4 செய்திகள் நமக்கு இருக்கும். சரி, நீங்கள் ஆகாய் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 1089 1089 ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம். இதில் 2 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 2 அதிகாரங்களில் 4 செய்திகள் இருக்கிறது. ஆகாய் மூலமாய் தேவன் இந்த மக்களுக்கு 4 செய்திகள் கொடுக்கிறார். அதாவது இவங்க யூதா மக்கள், இந்த யூதா மக்களுக்கு 4 செய்திகளை கொடுக்கிறார். நம்ம இந்த 4 செய்தியுமே 4 செஷனாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி முதல் செஷனில் ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அது 1ஆம் அதிகாரம் முழுக்க அந்த செய்தி வருகிறது. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வசனங்கள், இந்த 15 வசனங்களில் தான் ஆகாய் இந்த மக்களுக்கு கொடுத்த முதல் செய்தி இருக்கிறது. அதற்கு பிறகு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வசனங்களில் 2வது செய்தி வருகிறது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேதி வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் அப்படின்னு தேதி வருது பாருங்கள், 1ஆம் தேதியிலே. அதே போல் 2ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் பாருங்கள், 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே. அதே போல் 10வது வசனம். இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. ஆனால் இதை கூர்ந்து படித்தாலே நமக்கு இது புரியும். சரியா? சரி, இந்த முதல் செய்தியில் நம்ம ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம், 15 வசனங்களையும். முதல் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஓகே, இந்த முதல் 5 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது இதில் உள்ள இந்த சாரம், இந்த விஷயம் நமக்கு புரியுது. இந்த 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? அதெல்லாம் சொல்லிட்டு 5வது வசனத்தை சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வருகிறது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த 2 அதிகாரத்தில் 14 முறை சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறது. அதாவது அந்த அந்த விதத்தில் தேவனை என்ன செய்திருக்கிறார்கள், இங்கே ஆகாய் காண்பித்திருக்கிறார், சேனைகளின் கர்த்தர். ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய தூதர்களுடைய அந்த தூதர் சேனைக்கு இவர்தான் ஆண்டவராய் இருக்கிறார். ஏன் இந்த பதத்தை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியாய் இருக்க வேண்டும். அவர் சேனைகளின் கர்த்தர், ஆனால் அவர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறாரா? வாட் வாஸ் த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் தீஸ் பீப்புள்? இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? இந்த மக்கள் ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இவங்க 70 வருஷம் பாபிலோன் சிறைபிடிப்பில் இருந்த மக்கள். இதோடைய பின்னணி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாபிலோன் சிறைபிடிப்பில் இருந்த இந்த மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வர்றார். இதை ஏற்கனவே எரேமியா மூலமாக சொல்லியிருந்தார். இவங்க காலம் வரவில்லை, அதாவது ஏற்ற காலம் இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய காலம் எப்பயோ வந்துருச்சு. இவங்களை என்ன செஞ்சாருன்னா, முன்னாடியே எரேமியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அந்த ப்ராமிஸை நிறைவேற்றினார். 70 வருஷங்கள்னு சொன்னார். அந்த 70 வருஷங்கள் மட்டும்தான் இவங்க அங்கே இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தானியேல் அங்கே இருக்கும்போது எப்பயுமே எருசலேமுக்கு நேராகவே ஜன்னலை திறந்து வச்சு அவர் என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். ஏன் எருசலேம் அதுக்கு நேராக ஜன்னலை திறந்து வச்சார்?
இதுதான் காரணம். இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கிறார். எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அது என்ன வாக்குத்தத்தம்னா 70 வருஷங்கள் தான் இந்த மக்கள் சிறைப்பிடிப்புல இருப்பார்கள், அதுக்கு பிறகு திரும்பி வரணும். இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு தானியேல் ஜெபம் பண்றார். ஆண்டவர் அதற்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். கோரேசு ராஜாவுடைய இருதயத்தை திறந்தார். கோரேசு ஆணை கொடுத்தான். மேதோ பெர்சியர்கள் பாபிலோனியர்ல பிடித்த அந்த விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்படியாக ஆண்டவர் ஆட்சியை மாற்றினார். அந்த ராஜாவினுடைய இருதயத்தில் அவர் கிரியை செய்தார். அவர் இறையாண்மை செய்கிற தேவன். கர்த்தரை அறியாத ஒரு மனிதனை கொண்டு கர்த்தருடைய மக்களுக்கு இரக்கம் பாராட்டினார். நம்ம வாழ்க்கையிலும் அது நடக்கும். கர்த்தரை அறியாத மக்களை கொண்டு நிறைய உதவிகள் நமக்கு ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர். அப்ப இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த மக்களை மீண்டும் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. there was a purpose. அதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நோக்கம்? இந்த செருபாபேலுடைய தலைமையில இவங்க வரும்போது தேவாலயத்தை கட்ட வேண்டும். முன்னாடி இருந்த முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினதை நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். அது நமக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் சுட்டெரித்து விட்டார். இப்போ இவங்களுக்கு ஒரு வேலை உண்டு. they came with a purpose. அவங்க மீண்டும் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கம் என்னவென்றால் தேவாலயத்தை கட்ட வேண்டும். இப்ப தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டுறாங்க, அதுக்கு பிறகு பலிபீடம் கட்டுறாங்க. இதெல்லாம் நீங்க எஸ்ரா புத்தகத்தை படிக்கணும். இதோட கூட ஒப்பிட்டு எஸ்ரா புத்தகத்தினுடைய அந்த முதல் சில அதிகாரங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உண்மைகள்லாம் நமக்கு புலப்படும். ஸோ அந்த இடத்துல அவங்க அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அஸ்திபாரம் போடுறாங்க, பலிபீடத்தை கட்டுறாங்க, எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 16 வருஷங்கள் அந்த வேலை நின்று போகிறது. இவங்களுக்கு வந்த சில எதிர்ப்புகளால, கொலை மிரட்டல்களால, சரியா, இவங்களுக்கு வந்த சில பிரச்சனைகளால அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு வேலை நின்று போகிறது. ஆனா இந்த இடத்துல அந்த 16 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஆகா என்னும் தீர்க்கதரிசியையும் சகரியா என்னும் தீர்க்கதரிசியையும் எழுப்புகிறார். So God raised 2 prophets, one old prophet Haggai and one young prophet Zechariah. 2 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பி இந்த மக்களோடு பேசுறார். சரியா, இந்த பின்னணி புரியுதா உங்களுக்கு? அப்படி பேசும்போது தான் சொல்றாரு 2வது வசனத்துல, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. ஆனா உங்களுக்கு புரியுதா கான்டெக்ஸ்ட்? எப்ப காலம் வந்துருச்சு? எப்பயோ வந்துருச்சு. சரியா, 18 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எப்போ? கிமு அந்த 538 கோரேஸ் ஆணை கொடுத்துட்டார். இவங்க வரும்போது 536. அந்த 536 இருந்து அங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு சில மாதங்கள் தான் போச்சு. அதுக்கப்புறம் வேலை நின்று போச்சு. இப்ப 520 ஆயிடுச்சு. கிமுன்னா குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அந்த 536 இருந்து 520 வந்துருச்சு. ஆகாய் 520 தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இவ்வளவு வருஷங்கள் விட்டுட்டாங்க இல்லையா? என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை விட்டுட்டாங்க. சரியா, இப்ப ஆண்டவர் இவங்களோட பேசுறார். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர் இல்லையா? அவர் நெறிந்த நாணலை முறிப்பதில்லை, மங்கி இறைகிற திரியை அணைப்பதில்லை. அவர் 2ஆம் வாய்ப்புகளின் தேவன். என்னுடைய தோல்விகளில் என்னை நேசிக்கக்கூடியவர். அவரை போல என்னுடைய வீழ்ச்சிகளில் என்னை நேசிக்கிறவர் ஒருவரும் கிடையாது. அப்பேற்பட்ட தேவன் இந்த மக்களை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கலாம். இவங்க இல்லாம வேற சில மக்களை வச்சு என்னென்னமோ பண்ணிருக்கலாம் ஆண்டவர், அது செய்யலாம். ஆனா அவருடைய வாக்குறுதிக்கு அவர் உண்மை உள்ளவர். இவங்க உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இல்லையா? நம்மளே பாக்குற மாதிரி தானே இருக்கு, நம்ம கதையும் அப்படிதானே. அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல ஆகா என்னும் தீர்க்கதரிசியை எழுப்பி இவங்களோட பேசுறாரு. அப்ப பேசும்போது தான் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றாரு. ஏன்னா இவங்களோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஏன் நோக்கத்தெல்லாம் மறந்துட்டாங்க, ஏன் இவங்களால செயல்பட முடியல அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவராக இருக்கவில்லை. சரியா, கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்கவில்லை. இவருடைய வாழ்க்கைக்கான எஜமானராய் அவரை வைத்து வாழவில்லை. இதுதான் பிரச்சனை. God was not preeminent in their lives. He was not master over their lives. இதான் பிரச்சனை. சரியா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆகாய் மறுபடியும் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஏன்னா இந்த பதத்தை சொல்லும் போதாவது இந்த மக்கள் ரியலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தாரு, இவரை எங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா வச்சு வாழ்றதை விட்டுட்டோமே, இவரை எஜமானரா வைக்காம போயிட்டோமே, இவருடைய சித்தத்திற்கு அடிப்பணியாம போயிட்டோமே. அவர் அதிகாரியா வச்சு வாழ்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது தான். அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை தான் ஆண்டவரை எஜமானராக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கைக்கு அதிகாரி, எஜமானர் என்று சொன்னால் அவருடைய சித்தத்திற்கு முழுமையா என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நிறைய விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை உண்டு இதுல. இந்த ஒப்பு கொடுக்கறது, சரியா, கீழ்ப்படிகிறது, அதே போல அவருடைய ஆளுகைக்கு உன்னை தாழ்த்து அப்படின்னு சொல்றது, இதுலெல்லாம் நமக்கு வந்து பிடிக்காத சில வார்த்தைங்க இதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் இதை கேட்கறது உண்டு. நம்ம என்ன அப்படின்னு கேட்டா, அப்படின்னா ஏன் இஷ்டம்படி அவர் வாழ விட மாட்டாரா? ஒரு சகோதரத்துல பேசும்போது ஒரு வாலிப தம்பி ஒரு 2 வாரம் முன்னாடி தான் அதை கேட்டான். என்ன அப்படின்னா, அப்படின்னா அவர் அவ்வளோ சுயநலமுள்ள ஆண்டவரா? அவருடைய இஷ்டத்துக்கு வாழுன்னு என்ன சொல்றாரு? எனக்கு சில ஆசைகள் இருக்கே, எனக்கு சில லட்சியங்கள் இருக்கே, எனக்கு சில இலக்குகள் இருக்கே, எனக்கு சில கனவுகள் இருக்கே, அது எல்லாத்தையும் சூனியமாக்கிடுவாரா இவரிடத்துல வந்தாருன்னா? அதனாலதான் நிறைய பிள்ளைங்க சொல்றத பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்ட்ரிக்டட் லைஃப் அப்படின்னுவாங்க, எங்களை ரொம்ப கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னுவாங்க. சரியா? அப்படியா? இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்கிற, ஏன் அவரை வந்து ஆண்டவரா வச்சு வாழ முடியலன்னா, பிரச்சனை வந்து நம்ம கிட்ட தான். சரியா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட தான் பிரச்சனை. என்னுடைய சில ஆசைகள், என்னுடைய சில விதமான குறிக்கோள்கள், இதெல்லாம் சிலுவையில் அறைவதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதுதான் இந்த மக்களுடைய நிலைமையும் கூட. ஒருவேளை எஸ்ரா புஸ்தகம் நீங்க படிக்கும் போது சில உபத்திரவங்கள் வந்துச்சு, அது உண்மைதான். ஆனா அதுக்கு பிறகு போக போக இவங்க அந்த உபத்திரவத்துல நின்று இருக்கணும். சரியா? ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார், எங்களுடைய கரங்களை அவர் திடப்படுத்துவார், அவரை மட்டும் நாங்க பிடிச்சுக்கிறோம். என்ன டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வந்தாலும் சரி கிறிஸ்டியன் லைஃப்ல, இல்லையா, நான் வந்து அவரை தான் என்னோட வாழ்க்கைக்கு அதிகாரியா வச்சு வாழுவேன், அதுல மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். அதை தான் இவங்க செஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கு பிறகு விட்டுட்டேன். அதனாலதான் 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் எப்படி திட்டுறாரு பாருங்க ஆண்டவர். இந்த வீடு பாழா கிடக்குது, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எங்க இருந்துச்சு பிரச்சனை? யார்கிட்ட இருந்துச்சு பிரச்சனை? எதிரிகள் கிட்ட இல்ல பிரச்சனை, இல்லையா? பிரச்சனை எங்க இருந்துச்சு? இவங்க கிட்ட தான், இல்லையா? அப்படியே தோய்ந்து போயிட்டாங்க அந்த வாழ்க்கையில. அவங்க எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ, இப்ப அனலும் இல்லாம குளிரும் இல்லாத விசுவாசிகளா இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தை மறந்து இழந்தவர்களா இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் இவருடைய கரங்களில் தழைக்கவில்லை. இவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை கர்த்தருக்கு. அதனாலதான் சொல்றாரு, நீங்க எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இதுல என்ன ஒரு ஐரணி பாருங்க, இதுல சொல்லும் போது இதுக்கு இன்னும் நேரம் வரலன்றாங்க, ஆனா எங்களுக்கு எல்லாம் கட்டிட்டு வாழ்றதுக்கு நேரம் வந்துருச்சுன்றாங்க. கவனிச்சிங்களா? அப்படிதான் அவர் சொல்றாரு, இதுக்கு இன்னும் காலம் வரல, ஆனா உங்களுக்கு காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. கவனிச்சிங்களா? அப்ப இதுதான் இந்த மக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க. நம்ம செய்யற தப்பு தான் இது. ஆண்டவர் அழைக்கிறார், பிரதர் அதுக்கு இன்னும் காலம் வரல பிரதர், ஆனா நாம வீடு கட்டி வாழ்றதுக்கு, இல்லையா, நாம வந்து எல்லா சுகபோகமான வாழ்க்கைக்கு, என்னுடைய இஷ்டங்கள், என்னுடைய ஆசைகளுக்கு முதலீடு செய்வது, என்னுடைய கனவுக்கு நான் வந்து என்னுடைய கனவின்படி, என்னுடைய லட்சியத்தின்படி வாழ்வதற்கு, அதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிக்கவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் ஏதாவது ஒரு அழைப்பு கொடுத்துட்டா மட்டும் அதுக்கு 10 முறை 20 முறை 30 முறை கேட்டு கேட்டு கடைசியில் அந்த அழைப்பே வரல அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்குல்ல இவங்களை பார்க்கும்போது, இவங்களோட மோசமானவங்க நம்ம. அதுதான் இந்த மக்களுடைய நிலைமை. சரியா? இந்த நேரத்துல தான் ஆகாயோடைய வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? எனக்கு ஆண்டவர் இப்படிதான் கொண்டு போனார். இந்த முதல் செய்தியை நான் இப்படிதான் கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன். தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இப்ப திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நிறைய விசுவாசிகள் அதை சொல்லுவது உண்டு, அவர் என்னை கட்டுப்படுத்துகிறாரா? அவர் அவ்வளவு சுயநலம் உள்ள ஆண்டவரா? ஏன் அவருடைய இஷ்டத்திற்கு, அவருடைய ஆசைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அப்பனா ஏன் ஆசையை நான் நிறைவேற்றுறதுக்கு அவர் விட மாட்டாரா? ஒருவேளை இங்க இருக்கிற சிலருடைய மனசுல அது இருக்குதான்னு தெரியல, ஆனா இவங்க மனசுல அதெல்லாம் இருந்திருக்கலாம், இல்லையா? நிறைய விசுவாசிகளுடைய மனசுல அது உண்டு. பிரியமானவர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது தேவன் அதுல லாபம் வந்து ஆண்டவருக்கா இல்ல லாபம் விசுவாசிகளுக்கா? இதை முதலாவது நம்ம சிந்திக்கணும். சரியா? தேவனுடைய சித்தத்திற்கு என்னை நானே ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கும் போது, அதுல பெனிஃபிட் யாருக்கு? ஆண்டவருக்கா எனக்கா? என்னங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? இப்பதான் மாறாதவர் அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணீங்க, அப்புறம் நம்ம நிறைய வார்த்தைகள்லாம் தியாலஜிக்கெல்லாம் நிறைய வார்த்தை போட்டீங்களே ஸ்தோத்திரம் பண்றப்போ. அவ்வளோ தியாலஜிக்கலான ஸ்தோத்திரம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது நிறையா. இப்போ இதெல்லாம் வந்து வெறும் தியரி தானா? அப்போ ஆண்டவர் பிரயோஜனப்படுறாரு. அவருடைய சித்தத்தை நான் செய்யும் போது யாருக்கு தெரியுமா பிரயோஜனம்? எனக்கு தாங்க.
உங்களுக்கு தான். சரியா? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கல்ல நன்மை, அவருக்கல்ல பிரயோஜனம். யாருக்கு? எனக்கு தான். எனக்கு தான் பிரயோஜனம். இப்ப சொல்லுங்க, அவர் சுயநலம் உள்ளவரா? இஸ் ஹி செல்ஃபிஷ்? அவர் சுயநலம் உள்ளவரா? பிரியமானவர்களே, சில சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். மனிதனை தேவன் படைக்கும் போது அவருடைய சாயலில் படைத்தார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுது பூரணம் ஆகிறது என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை பூரணப்படுகிறது. இல்லையா? கொஞ்சம் டீப்பான கான்செப்ட் தான், இருந்தாலும் சாதாரணமா சொல்லித்தரேன். தேவனுடைய சித்தத்தில் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவன் மனுஷனாகவே வாழுகிறான் என்று அர்த்தம். அவனுடைய மனித தன்மை முழுமை பெறுகிறது. இப்போ ஒரு மிருகத்துக்கு அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லையா? மிருகங்கள் அதோடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் வாழுகிறது. இப்ப அந்த பகுத்தறிவுலாம் கிடையாது. நன்மை எது தீமை எது அப்படின்ற பகுத்தறிவு எதுக்கு கிடையாது? மிருகங்களுக்கு கிடையாது. they live based on their emotions. அவங்களோட உணர்ச்சிகள் அடிப்படையில் வாழ்றாங்க. எங்கேயாவது ஒரு நாய் போய் கோயிலில் நின்று ஆண்டவர் ஆராதிக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? கிடையாது. அதோடைய உணர்ச்சிகள் அடிப்படையில் அதுங்க வாழ்ந்துட்டு போவாங்க. ஆனா மனுஷன் அப்படி படைக்கப்பட்டவன் அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவருடைய சாயலில் படைத்தார். சன்மார்க்க ரீதியாய் தேவனோடு உடன்பட்டவன் மனிதன், இல்லையா? ஆண்டவருக்கு எப்படி சன்மார்க்க குணாதிசயங்கள் இருக்கிறதோ அதே போல சன்மார்க்க குணாதிசயங்கள் மனிதனுக்கும் கொடுத்தார், மாரல் அட்ரிபியூட்ஸ். அதே போல ஆவிக்குரிய தன்மை, இந்த ஆவிக்குரிய தன்மை மனிதனுக்கு உண்டு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம், கர்த்தரை அறியாதவங்களை நீங்க எடுத்துட்டா கூட அவங்களும் ஆராதிக்கிறாங்க. ஒரு கல்லையோ மண்ணையோ இயற்கையோ எதையோ ஆராதிக்கிறாங்க, இல்லையா? தொழுது கொள்றாங்க. அவங்க போய் தெய்வத்துக்கு ஏதோ நன்றி சொல்லணும்னு ஒரு எண்ணம். இது எப்படி வருது? ஏன்னா மனிதனை தேவன் அவருடைய சாயலில் என்ன பண்ணியிருக்கிறார்? படைத்திருக்கிறார். கவனிச்சிங்களா? இந்த சன்மார்க்க குணாதிசயங்கள், ஆவிக்குரிய குணாதிசயங்கள், இதெல்லாம் மனிதனுக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதனாலதான் சித்தம்னு சொல்லுவோம். அதை பிரித்து சொல்லும் போது கூட அறிவாற்றல், உணர்ச்சி, சித்தம் அப்படிலாம் பயன்படுத்துவோம். அங்கேயும் சித்தம்னு வருது பாருங்க, இல்லையா? இப்படி படைக்கப்பட்ட மனிதன் எப்பொழுது பூரணமாகிறான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை 100% ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவன் மனுஷனாகவே வாழ்றான்னு அர்த்தம். சொல்றது விளங்குதா? நல்ல ஒரு சுதந்திரமா ஒரு பறவை காத்துல பறந்துட்டு இருக்குது, சரியா? காற்று என்னும் சூழல்ல அது பறந்துட்டு இருக்குது. அது உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கடவுள் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காற்று என்னும் சூழலில் வைத்திருக்கிறார், சரியா? நல்ல சுதந்திரமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இப்ப இந்த பறவை ஒரு நாள், சரியா, கொஞ்சம் இப்படி இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை பார்க்குது, சரியா? தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை பார்த்து, இந்த மீன் பாருப்பா தண்ணிக்குள்ள சூப்பரா என்ன செய்யுது, போயிட்டு போயிட்டு வருது, சரியா? எல்லாரும் இதை டேங்க் உள்ளெல்லாம் வச்சு அதையே பார்த்து நிற்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்லாம் சொல்றாங்க, சரியா? நாம எங்கேயோ பறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற இந்த பறவை ஒரு நாள் அது என்ன நினைக்குது அப்படின்னா, நான் இந்த காத்துல இருக்க மாட்டேன், என்னை பிடிச்சி கொண்டு போய் எங்க போடுங்க, தண்ணிக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்? இதை நம்ம சிந்திச்சே பார்க்க முடியாது, இல்லையா? இது விசித்திரமான ஒரு விஷயம் இல்லையா? வினோதமான விஷயம் இல்லையா? நாம சிந்திக்கணும், இல்லையா? இப்ப இந்த பறவை அதுக்குள்ள வாழ முடியாது. அதே போல மீன் பறவையை பார்த்து வெளியில வாழணும், இல்ல ஒரு நாயை பார்த்து நான் ரோட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சதுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சது, இல்லையா? ஒரு பறவைக்கு அந்த பறவையினுடைய தன்மை, சரியா, அந்த பறவையினுடைய வாழ்வு எப்பொழுது உண்மையாகவே அது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், அதை எந்த சூழலில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த சூழலில் அது இருக்கும்போதுதான் அந்த வாழ்வையே முழுமை பெறுகிறது. ஒரு மீனுக்கான அந்த மீன் தன்மை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்ணீர் என்னும் சூழலில் தான் இருக்கிறது. அங்கதான் அதுக்கு சந்தோஷம், அங்கதான் அதற்கு மகிழ்ச்சி, அங்கதான் அதற்கு உயிர் வாழும் கூடிய அந்த இது உண்டு, இல்லையா? அதே போல அங்கதான் அதுக்கு விடுதலை. ஏன் இந்த விடுதலை என்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னா, நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படி பார்க்கறதே கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது விடுதலை வாழ்வாக பார்ப்பதில்லை, அந்த சுதந்திரத்தையும் அந்த திருப்தியும் அனுபவிப்பதில்லை. காரணம் என்னுடைய சுயம், அந்த சுயத்தை விட்டு கொடுக்க முடியாததுனால, என்னுடைய சில சுயங்களை சிலுவையில் அறைய முடியாததுனால எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கசக்குது, என்னை பிடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இருக்குது. சுதந்திரம்லாம் பைபிள்ல படிக்கிற வரைக்கும் தான், ஆனா அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியல, திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை.
பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இந்த மக்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல, திருப்தியா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? மச்சு பாவப்பட்ட வீடுகள் இருந்துச்சு, ஆனா திருப்தி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்ன வாசிக்கிறோம்? பின்னாடி வாசிச்ச சில வசனங்கள் நீங்க ஒருவேளை வாசிச்சிருப்பீங்க. நீங்க பின்னாடி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 6வது வசனம் படிங்களேன் யாராவது. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். என்னங்க இது? திரளாய் விதைக்கிறாங்களாம், ஆனா அறுவடை கொஞ்சமாக கிடைக்கிறது. அடுத்தது பாருங்க. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. புசிக்கிறாங்க, ஆனா திருப்தி இல்ல. குடித்தும் பரிபூரணமடையவில்லை. குடிக்கிறாங்க, ஆனா பரிபூர்ணம் இல்ல. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கூலியை சம்பாதிக்கிறவன் எங்க போடுறானா? பொத்தலான பையில போடுகிறான். இன்னும் கூட சில வசனங்கள் வாசிக்கலாம். 9வது வசனத்துக்கு வாங்க. அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தமென்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடிப்போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும். 10வது வசனம். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். வறட்சியை வருவித்தேன். கவனிச்சிங்களா? வறட்சியை வருவித்தேன். வறட்சி, திருப்தியின்மை, சந்தோஷமின்மை, மகிழ்ச்சியின்மை, இதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஏன் இந்த பிரச்சனை? நம்ம கிறிஸ்தவர்கள் பல நேரத்துல பிரச்சனையை பல பேர் மேலதான் தூக்கி போடுவோம். ஆனா நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு ஒத்துக்கவே மாட்டோம். நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறதுனாலதான் எனது வாழ்வில் பிரச்சனை என்று நான் ஒத்துக்கொள்வதே கிடையாது. ரொம்ப புத்திசாலியான கிறிஸ்தவங்களுக்கு கிடைச்சாம் பாருங்க பிசாசு, எப்பயுமே பிரச்சனையை அவன் மேல தூக்கி போட்டுருவாங்க. அதை கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த சாத்தான் அந்த சாத்தான், இந்த பிசாசு அந்த பிசாசுன்னு அவனே பார்த்து ஒரு நாள் ரொம்ப அழுவான்னு நினைக்கிறேன். என்னையா இது அப்படின்னு யோசிப்பான் இல்லையா? நானா காரணம், இவன் பார் எப்படியோ வாழ்ந்துட்டு என் மேல தூக்கி போடுறான் பார் அப்படின்னு நினைப்பான். இதுக்கு சில இன்னும் அருமையான சில ஊழியக்காரர்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த சூனியம் வச்சவங்களுக்கு, இந்த தகடு வச்சவங்களுக்கு, இவங்களுக்காகவே இருக்கிறாங்க சில ஊழியக்காரங்க. தகடு பாஸ்டர் அவங்கலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. பிரச்சனை யாரு மேல? இது ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த 16 வருஷத்துடைய பிரச்சனை. இந்த 16 வருஷம் வேலை செய்யறாங்க, ஆனா திருப்தி இல்லை. குடும்பத்துல திருப்தி இல்லை, தனி வாழ்வில் திருப்தி இல்லை, அந்தரங்க வாழ்க்கையில திருப்தி இல்லை. இது எப்படி இருக்கு பாருங்க. ஊதி போடுறாராம் ஆண்டவர், வறட்சியை உண்டு பண்றாராம், பொத்தலான பையில போட பண்றார். ஒண்ணுமே நிக்கல வாழ்க்கையில, ஜீரோவாயிட்டேன். பிரச்சனை யார் மேல? அதை தாங்க இவங்க உணரணும். அதுக்காக தான் ஆகாயை அனுப்பி வச்சிருக்கிறார். நீ தேவ சித்தத்துக்கு வெளியில உன்னுடைய வாழ்க்கையில திருப்தி கிடைக்கும் என்று நினைத்தால் உன்னை விட மூடன் வேற யாருமே கிடையாது. தேவ சித்தத்தின் வெளியிலே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில எந்த திருப்தியும் கிடையாது, எந்த திருப்தியும் கிடையாது. இதை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலிங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது என்னை கட்டுப்படுத்துகிற வாழ்வு என்று நினைத்தால் அது தவறு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது தான் விடுதலை வாழ்வு. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதிலே தான் எனக்கு திருப்தி, அதுல தான் சந்தோஷம். சொல்றது புரியுதா? அப்பதான் உங்க வாழ்வே முழுமை அடைகிறது. அப்பதான் உங்களுடைய மனுஷ தன்மையே பூரணம் அடைகிறது. அப்பதான் நான் தேவ சாயலில் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிறது என்று நீ முழு இருதயத்தோடு சொல்ல முடியும். அருமையானவர்களே, நம்ம சிந்திக்கணும். இந்த பிரச்சனைகள் எதனால நம்முடைய வாழ்வில் என்று சொல்லி நாம சிந்திக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் வருகிறதா? ஒருவேளை இந்த பிரச்சனைகளோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை பிரதர் சொல்றது அப்படியே எங்க வாழ்க்கையில நடக்குது நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்வில, எங்க குடும்ப வாழ்க்கையில, தொழில் ரீதியான வாழ்க்கையில, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே எவ்வளவோ நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எங்களுக்கு திருப்தியை கொண்டு வரவில்லை, எந்த லாபத்தையும் கொண்டு வரவில்லை, எங்களுக்கு வறட்சி தான் மிஞ்சினது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் இங்க ஆகாய் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனிடத்துல திரும்ப வேண்டும் இல்லையா? தேவனிடத்துல திரும்ப வேண்டும். உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையான திருப்தியும் சந்தோஷமும் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே அல்ல, தேவனுடைய சித்தத்தில் தான் இருக்கிறது.
இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறார். ரொம்ப அன்புள்ள ஆண்டவர் நமக்கு மறுபடியும் வாய்ப்பு தர்றார். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பாருங்க. மற்றவர்களை பத்தி சிந்திக்காதீங்க, தயவு செய்து உங்களை பத்தி சிந்திங்க. உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். அததான் இங்க ஆகாய் மூலமா சேனைகளின் கர்த்தர் பேசுறார். இந்த சேனைகளின் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அதிகாரியா இருக்கிறாரா? இந்த ஆண்டவர் உங்களுடைய எஜமானரா இருக்கிறாரா? அவர் உங்களுடைய வாழ்வின் முன் உரிமை அவருக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இவங்களுடைய சுயத்தை இவர்கள் விட்டு கொடுக்க மனதற்ற நிலைமைதான் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காததற்கான முதல் காரணம். இன்னொரு காரணம் கூட நான் இதுல கொண்டு வர விரும்புறேன். முதல் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை முதலாவது யாருக்கு வருது பாருங்க. ஓகே, ஆகாய் தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா யாருக்கு வருது? செருபாபேல். அடுத்தது யோசுவா. I think there were no exemplary leaders. That was the second issue here. சரியா? நான் சொல்றதை நீங்க சிந்திக்க முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை இந்த முதல் வசனத்திலே யாருக்கு வருகிறது என்று சொன்னால், செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும். They were supposed to be the leaders. அவங்க தான் இவங்களுக்கு தலைவர்களாய் இருந்து இந்த மக்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஊக்குவிக்க வேண்டும் இல்லையா? அப்ப ஏன் முதல்ல இங்க வருது? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. செருபாபேல் யோசுவா கூட 16 வருஷம் என்னப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்வி வருது. நிறைய இடங்கள்ல வழிகாட்டிகள் சரியில்லாததினால், தலைவர்கள் சரியில்லாததினால், மூப்பர்களும் ஊழியர்களும் சரியில்லாததினால் விசுவாசிகள் தேவ சித்தத்திற்கு தங்களை அடிப்பணிய முடியவில்லை. ஏன்னா அங்கேயே ஒப்பு கொடுத்தல் இல்லை. அதனால விசுவாசிகள்கிட்டே அந்த ஒப்பு கொடுத்தல் இல்லை. ஆண்டவருடைய விஷயங்களை மேன்மையா என்றது என்கிட்ட இல்லை, ஒரு ஊழியனா என்கிட்ட இல்லை. கர்த்தருடைய சித்தத்திற்கு முன் உரிமை கொடுக்கும் அந்த விஷயங்கள் என்னிடத்தில் இல்லை. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் உலக காரியங்களை மேன்மையாய் நான் நினைக்கிறேன். அப்ப விசுவாசிகள் நினைக்கிறதுல என்ன ஆச்சரியம்? ஒரு ஆச்சரியமும் கிடையாது. So there were no exemplary leaders. ஏன்னா இந்த கேள்வி நமக்கு இதை எழுப்புது இல்லையா? அதை நம்ம பார்க்க முடியுது. இதையும் நம்ம சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்ம விசுவாசிகளாய் இந்த பூமியில வாழும்போது எப்படிப்பட்ட மாதிரிகளை நம்ம சபையில் உள்ள மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம். இன்னைக்கு வாலிபர்கள் 2 விஷயத்தை தான் தேடுறாங்க சபையில. அதை நல்லா நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒன்று, ரோல் மாடல்ஸ். இங்க நின்று ஆத்துறவங்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ என்ன வேணா பேசிக்கோ, ஆனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத நல்லா கவனிப்பான். இது முதலாவது. சரியா? 2வது, அவங்களுடைய வாழ்க்கையோடு நீங்க கலக்கணும். அது தவிர்த்து நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க வாழ்க்கையோடு கலந்து அவங்க வாழ்க்கையில நீங்க கூட நின்று அவங்களுடைய பலவீனங்கள் என்ன, பலங்கள் என்ன, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, கடந்து போகிற பாதை என்ன, இது எல்லாவற்றையும் நீங்க கலக்கும் வரை அந்த வாலிபனை உங்களால ஆண்டவருக்காக ஜெயிக்க முடியாது. இந்த 2 விஷயங்கள் வாலிபர்களுக்கு செஞ்சு பாருங்க, எல்லா வாலிபர்களையும் ஆதாயப்படுத்திடுவீங்க சபையில. They look for the role models. அப்படிப்பட்டவர்கள் தேவை. சரியா? கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்கிறவர்கள் தேவை. ஒரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து இன்னொரு இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்கிற தலைவனாய் நான் இருப்பேனானால் என்னுடைய மக்களும் அப்படித்தான் இருப்பார்கள். ஒருவேளை இவங்க கிட்டையும் அதே போல நிலைமை இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வார்த்தை இவங்களுக்கு வருது, அதுக்கு பிறகுதான் ஜனங்களுக்கு அது போகிறது. இதையும் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறார். அதே போல இவர்களுக்கு நேரிட்ட இந்த ஹிண்ட்ரன்சஸ், அதாவது தடை கற்களை இவர்களால மேற்கொள்ள முடியவில்லை. நீங்க எஸ்ரா புஸ்தகத்துக்கு வாங்க. எஸ்ரா புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ரா புத்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள் படிங்க. அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை யூதா ஜனங்களுடைய கைகளை என்ன பண்ணாங்களா? தளர பண்ணி. எந்த கான்டெக்ட்ல வருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70 வருஷம் சிறைப்பிடிப்பு முடிஞ்சு திரும்பி வந்த யூதா மக்கள் இப்பொழுது தேவாலயத்தினுடைய அஸ்திபாரத்தை போட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு பலிபீடத்தை கட்டி விட்டார்கள். ஆனா இப்ப பிரச்சனை வருது. 4வது வசனத்துல அவங்க படிச்ச மாதிரி ஜனத்தினுடைய கைகளை அவங்க என்ன பண்ணாங்களா? தளர பண்ணினார்கள். They discouraged them. அவங்க தளர பண்ணினார்கள். அடுத்தது படிங்க. கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரிய என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவருடைய யோசனையை அவத்தமாக்கினார்கள். அந்த அவத்தமாக்கும்படி என்ன செய்தாங்களாம்? அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு லஞ்சம் கொடுத்தாங்களாம். அதை கவனிச்சீங்களா? கைக்கூலினா லஞ்சம். They bribed them.
தே பிரைப் தீஸ் கவுன்சிலர்ஸ். எதுக்காக இந்த கவுன்சிலர்ஸை பிரைப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய எண்ணத்தை, இவங்களுடைய சிந்தனையை அவமாக்கணும். கவனிச்சிங்களா? இதான் இன்னைக்கு பிசாசு செய்கிறான் இல்லையா? ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசை உண்டு, ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் எனது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நானும் எனது வாழ்வில் சந்திக்கிறேன் இல்லையா? கைகளை தளர பண்ணுகிறான், அவர்களை சங்கடப்படுத்துகிறான், அதே போல அவர்களுடைய யோசனையை அவத்தமாக்கி போடுகிறான். அதனால தான் இங்கே சொல்கிறார், ஆகாய் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் இல்லையா? எல்லாம் உள்ளே இருந்தானே ஆரம்பிக்குது, மனசில் இருந்தானே ஆரம்பிக்குது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் இல்லையா? He wants them to think. He wants them to think. இதில் தாங்க இவங்க விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும்போது, இப்படிப்பட்ட சவால்கள் வரும்போது, இவருடைய வாழ்க்கையில் தேவன் எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தையே அவர்கள் தவற விட்டார்கள். இப்பொழுது ஆகாய் மூலமாய் தேவன் மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், மறுபடியும் இவர்களுடைய கைகளை உறுதி செய்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த 3 விஷயங்களை நான் கொண்டு வந்தேன் சரியா? முதலாவது, தேவனுடைய சித்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு இவர்கள் கீழ்ப்படிய முடியாமல், ஒப்பு கொடுக்க முடியாமல் போவதற்கான காரணம் இவர்களுடைய சுயங்களை இவர்களால் தியாகம் செய்ய முடியாதது தான். இவர்களுடைய சுயங்களை இவர்களால் சிலுவையில் அறைய முடியாதான். அதான் பிரச்சனை, அதான் முக்கியமான பிரச்சனை. அதனால தான் சேனைகளின் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றார். உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமான் இவர் தான், அவருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்றார். They were not willing to sacrifice their self. They were not willing to crucify their self. இதான் முதல் காரணம். ரெண்டாவது, there were no exemplary leaders அப்படின்னு பார்த்தோம். உதாரணமாய் இவங்களுக்கு நிற்கக்கூடிய, எடுத்துக்காட்டாய் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அது ரெண்டாவது காரணம். மூணாவதாக நம்ம சிந்தித்தோம், they could not overcome these hindrances. அந்த 3 hindrances படித்தோம். கைகளை தளர பண்ணுதல், சங்கடப்படுத்துதல், அதே போல யோசனையை அவத்தமாக்குதல். இது எல்லாத்தையும் மேற்கொண்டு, இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல. ஒருவேளை இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய தீர்க்கதரிசி அனுப்புறாரு, அவருடைய வார்த்தையை அனுப்புறாரு. இங்கதாங்க அவருடைய அன்பு இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், மறுபடியும் மறுபடியும் நேசிக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார், சீர்படுத்த விரும்புகிறார் இல்லையா? அப்பேற்பட்ட 2ஆம் வாய்ப்புகளின் தேவன் அவர். அவர் மறுபடியும் மறுபடியும் நம்மை தேடி வருகிறார் இந்த இடத்துல. அதனாலதான் ஆகாயை அனுப்பி பேசுறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதோடு நிக்கல, 8வது வசனத்துல சொல்றாரு. 8வது வசனத்தை பாருங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை மலையின் மேல் ஏறி போக வேண்டும், மரங்களை வெட்டி கொண்டு வர வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். கவனிச்சிங்களா? இப்ப ஆண்டவரோட சித்தம் இதுதான். சித்தம்னா பிரியம்னு அர்த்தம். இதுதான் என்னுடைய சித்தம்னு சொல்றாரு. என்னுடைய சித்தத்தை விட்டுட்டீங்கப்பா அப்படின்றாரு. உனக்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், எனக்காக நீ வாழவில்லை. இதன் பேரில் தான் நான் பிரியமாய் இருக்கிறேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த வசனம் படிக்கும்போது. மனுஷன் படைக்கப்பட்டதே தேவனை மகிமைப்படுத்ததான் இல்லையா? எப்பொழுது இந்த மக்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்றால், அவர்கள் தேவாலயத்தை மீண்டும் கட்ட ஆரம்பிக்க வேண்டும், மீண்டும் கட்ட துவங்க வேண்டும். அதனாலதான் 2 விஷயத்த சொல்றாரு, திங்கிங் அண்ட் ஆக்டிங். அது 2 மனசுல வச்சுக்கோங்க. சிந்தித்து பாருங்கள்ன்றார் வழிகளை, அடுத்தது செயல்படுங்கள்ன்றார். சிந்திச்சா மட்டும் போதாது, நிச்சயமா இந்த செய்தி மூலமா நம்ம சிந்திப்போம் சரியா? இந்த செய்தி மூலமா சில விஷயங்கள் கர்த்தர் பாரப்படுத்துவார், சில பாவங்களை உணர்த்துவார், அது நிச்சயமா நடக்கும். ஒருவேளை யோசிக்கலாம், எனக்காகவே வாழ்ந்துட்டனே இவ்வளவு நாட்கள், இப்ப எப்படி நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன், அதை சிந்திக்கிறோம். ஆனால் அதே சமயம் செயல்பட்டால் தான் அங்கே தேவன் அதிலே பிரியப்படுகிறார், மகிமைப்படுகிறார். கவனிச்சிங்களா? அதனாலதான் இவங்களுக்கு அது சரீர பிரகாரமான இப்படிப்பட்ட செயல் இல்லையா? என்னது? தேவாலயத்தை கட்டக்கூடிய செயல். மலையின் மேல் ஏறி போகணும், மரங்களை வெட்டி கொண்டு வரணும், ஆலயத்தை கட்டணும். நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சபையை கட்டுகிற வேலையை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். சாதாரணமா புரிஞ்சுக்கலாம். He is building the church. He is building the church. இப்ப சபையை கட்டி எழுப்பக்கூடிய வேலையில எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பங்கை நான் நிறைவேற்றுகிறேனா? அதுல என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? அதற்காக தானே என்னை தெரிந்து கொண்டார், அதற்காக தானே வரங்களை கொடுத்திருக்கிறார், அதற்காக தானே பல உற்சாகங்களை ஆண்டவர் தருகிறார். இதுல நான் எப்படி செயல்படுகிறேன்? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய ஊழியங்கள்ல என்ன நானே ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேனா? சபையினுடைய கூட்டங்கள்ல என்ன நானே ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேனா? அவருடைய வார்த்தைக்கு நான் முன் உரிமை கொடுக்கிறேனா? எனது குடும்பத்தார் நாங்கள் எல்லாரும் பரலோக சிந்தையோடு வாழுகிறோம் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த வெள்ளத்தாள்ல, அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய யூத் கேம்ப் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. வெள்ளத்தாள்ல கீழே வந்து
கையெழுத்திட்டு அதை யார்கிட்ட கொடுத்தணும்னுவாங்க? ஆண்டவர்கிட்ட கொடுத்தணும்னுவாங்க. நீங்கள் கேட்டது இல்லையா அதை? சரி, அந்த வெள்ளைத்தாள் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த வாழ்க்கையில் கீழே என்ன பண்ணணுமா? நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு சைன் போட்டுட்டு யார்கிட்ட கொடுத்துருங்க? ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் அதை என்ன செஞ்சுக்கிட்டோம்? நிரப்பிக்கட்டும். இதுதான் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இதுக்கு நேர் எதிர்மாறாதான் நம்ம செய்வோம் சில நேரங்களில். சில பேருக்கு அந்த வெள்ளைத்தாளில் வெள்ளையா எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? எழுதிட்டு இருப்போம். சில பேருக்கு பாதி வெள்ளையா இருக்கும், மீதி பாதி முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. சமீபத்தில் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, என்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க பிரதர் அப்படின்னாங்க. சரிங்க சிஸ்டர், ஜோம் பண்ணுவோம், பார்க்கலாம், தேடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுவும் ஊழியருடைய ஒரு வேலை தானே, அந்த வேலை வரும், அதனால அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ரொம்ப அழகாக சொன்னாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி எந்த மாப்பிள்ளை ஆண்டவர் கொடுக்குறாரோ அந்த மாப்பிள்ளை என்ன செய்யலாம்? கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு கேட்ட உடனே. சரியா, பரவாயில்ல, இந்த வார்த்தையை சொல்றாங்களே. வீட்டை விட்டு வெளியே வரல, வெளியே வரதுக்குள்ள பிரதர் கொஞ்சம் இருங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் ஒன்றும் பெருசாக நான் கேட்கல, ஒரு டாக்டர் மாப்பிள்ளை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. கவனிச்சிங்களா? நல்ல ஆரம்பம் தான் இல்லையா? நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய சித்தம் அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம ரொம்ப புத்திசாலிங்க தெரியுமா? சாயந்தரம் தான் ஊழியம் வச்சிருப்பாரு ஊழியக்காரரு. சரி, சாயந்தரம் ஊழியத்துக்கு வாங்கணும், கர்த்தருக்கு சித்தமானால் நான் வருகிறேன் பிரதர் அப்படின்னுவோம். சரியா, இன்னும் கொஞ்சம் கூட சேர்ப்போம். தெரியாதா உங்களுக்கு இதெல்லாம்? பிரதரன் சபையில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அப்படின்னுவோம். ஆகாயிட்ட கேட்டா ஆகாய் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்குறாரு. இதுக்கு மட்டும் கர்த்தருடைய சித்தன்ற, இதுக்கு மட்டும் வருகன்ற, ஆனா உன் வீடு கட்டுறதுக்கும் உனக்கான காரியங்கள் பார்த்துக்கிறதுக்கும் நீ இது எதுவுமே சொல்றது இல்லையே அப்படின்றாரு. இந்த அம்மா என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய சித்தத்தின்படி மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னது நல்ல விஷயம் தான், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா பெருசா எதுவும் கேட்கல. என்ன பண்ணுங்க, ஒரு டாக்டர் மாப்பிள்ளை மட்டும். என் பொண்ணு டாக்டர் படிச்சிருக்கே, அதனால அது நல்லா இருக்காது இல்லை, டாக்டர் மாப்பிள்ளை தானே வரணும், அதனால அந்த மாதிரி என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த வெள்ளைத்தாளில் என்ன பண்ணிட்டோம்? நாம் சில விஷயங்களை எழுதிட்டு நாம் என்ன செய்ய வைக்கிறோம்னா, ஆண்டவரை சைன் போடுறதுக்கு அவரை பிடிச்சி இழுக்கிறோம். கவனிச்சிங்களா? இப்படி தான் நம்ம ஆண்டவரை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது அல்ல தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கிடையாது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்னு நீங்க தேவ சித்தத்தில் இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க தேவ சித்தத்துல இல்ல, அவ்வளவுதான். இது ரெண்டுத்துக்கும் நடு மையம் கிடையவே கிடையாது. There is no middle ground. Either you are in God's will or you are out of God's will. ரெண்டுத்துக்கும் நடுவுல கிடையாது. என்னுடைய ஆசைகளின்படியும் நான் செஞ்சுப்பேன் பிரதர். அதே போல என்ன பிரதர் பெருசா நீங்க சொல்றீங்க? என் இஷ்டத்துக்கு படி நான் ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் சண்டே சர்ச்சுக்கு வரணும், அவ்வளவுதானே, அது நான் பாத்துக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன சண்டே ஸ்கூல் வரணும், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். சொல்ல இப்ப புரியுதா நான் சொல்றது? நம்ம ரொம்ப புத்திசாலிங்க, அதனால நம்ம அப்படிதான் பேசுவோம் நம்ம நிறைய நேரங்கள்ல. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அது அல்ல, முழுவதுமாய் அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவரா எஜமானரா வச்சு வாழ முடியாத அந்த பகுதிகள் எங்கெல்லாம் வாழ்க்கையில இருக்குன்னு பாருங்க. அந்த பகுதிகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சரியா? ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்விலே எத்தனை பெற்றோர் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்க சொல்ல முடியும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னவோ அது முழுவதுமாய் நடக்கட்டும், அதுக்கு நாங்க எந்த தடையும் நாங்க விதிக்க மாட்டோம், அதுக்கு முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பெற்றோர் நம்ம வாழறோம். அதுதான் ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்க இந்த தேவாலயத்தை மறுபடியும் என்ன செய்யணும், கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இது சம்பந்தமா நம்ம சொல்ல முடியும். இந்த ஒரு 3 மனுஷங்க கிட்ட ஆண்டவர் பேசுறாரு இல்லையா, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல. அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை அவர்கள் எஜமானராய் வைத்து வாழ முடியாத சில தடைகள் அவர்களிடத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு சில உதாரணங்கள் மாத்திரம் நான் சொல்லி என்னோட செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல 57, 58 அந்த 2 வசனங்கள்ல ஒரு மனுஷங்கிட்ட பேசுறாரு. அதுக்கு பிறகு 59, 60 இன்னொரு மனுஷங்கிட்ட பேசுறாரு. 61, 62 இன்னொரு மனுஷங்கிட்ட பேசுறாரு. Again, the problem with all these 3 people were misplaced priorities. அவங்களுடைய முதன்மைகளை அவர்கள் சரி செய்யவில்லை. சரியா? அவர்களுடைய தேவனுக்கு, அவர்களுடைய ஆண்டவருக்கு அவர்கள் முன் உரிமை கொடுக்கவில்லை. அதுதான் இங்க மெயின் பிரச்சனை. என்ன நடக்குது பாருங்க, 57, 58 பாருங்க. ஒருத்தர் ஆசையா சொல்றாரு 57, அந்த ஆசை ரொம்ப நல்ல ஆசை மாதிரி நமக்கு தெரியுது.
57 பாருங்க, அவர்கள் வழியிலே போகையில். ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை கவனிங்க, பின்பற்றி இங்க இன்னொரு வருவேன் ஒரு என்றார். ஐரணி பாருங்க. என்னன்னா, வாய் நிறைய என்ன கூப்பிடுறான்? ஆண்டவரே, இல்லையா? வாய் நிறைய ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். நீர் தான் என்னோட எஜமானர்ன்ற அளவுக்கு கூப்பிடுறான். சரியா? ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். ஒரு நல்ல ஆசை மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பதில்ல இருந்தா நமக்கு அது புரியுது. அவனோட இருதயத்தை அறிந்த ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. நரிகளுக்கு குழிகளும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்றார். ஏன் இப்படிப்பட்ட பதில கொடுக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட பதில் கொடுக்கிறார்? ரொம்ப ஒரு நெகட்டிவா பேசுற மாதிரி இருக்குதுல்ல. எனக்கு வந்து தங்கறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்ல ஆசையை வெளிப்படுத்தணும் இல்லையா? நீர் இந்த மாதிரி நிறைய விசுவாசிகள் நம்ம சொல்றது இல்லை இல்லையா? ஆண்டவரே, நீர் எப்படி நடத்தினாலும் நான் வரேன், எங்க போக சொன்னாலும் போறேன், என்ன செய்ய சொன்னாலும் செய்யறேன். அப்படிதான் இவன் சொல்றான். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, என்ன கிடைக்கும்னு. ஓகே, பரவாயில்ல, நல்ல பாயிண்ட் தான் அது. என்ன கிடைக்கும்? ஆண்டவர் பின்னாடி போனா எல்லாமே கிடைக்கும். சரியா? சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் இதோடைய பேரலல் வேர்ஸ் இருக்குது. மத்தேயு 8:19 வாசிக்க வேண்டாம். ஆனா அதுல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அங்க என்ன வாசிக்கிறோம் 8:19 வேத பாரகன். கவனிச்சிங்களா? இந்த வேத பாரகனுடைய எண்ணம் ஒரு யூத மனிதனுடைய எண்ணம். சரியா? யூதர்கள் எப்படிப்பட்ட மேசியாவை எதிர்பார்த்தார்கள் என்றால், ஒரு செழிப்பான மேசியாவை அவர்கள் என்ன செய்தார்கள்? எதிர்பார்த்தார்கள். ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்துல எல்லா சரீர சொகுசான சூழல்கள் நமக்கு இருக்கும். அதான் பழைய ஏற்பாடு சொல்லுது. பழைய ஏற்பாடுல நிறைய வசனங்கள். சரியா? அங்க வந்து எப்படிப்பட்ட செழிப்புகள் இருக்கும்னு சொல்லி நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இதுதான் ஒரு யூதனுடைய ஒரு டிப்பிக்கல் ஜியூவோடைய எதிர்பார்ப்பு. இதுதான். அப்படிதான் இந்த வேத பாரகன் இருந்திருக்கிறான். இப்போ இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த ராஜா வந்திருக்கிறாரு, இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு, இந்த ராஜ்யத்துல நல்ல செழிப்பு இருக்க போது, நான் போய் சொகுசா என்ன செய்ய போறேன்? நான் இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறான். இவங்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, பாடுகளை சகித்து கொள்வதற்கு இவனுக்கு என்ன இல்லை? மனம் அற்றவன். அதுதான் மெயின் பிரச்சனை. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியலன்னா, அதுல பாடுகள் உண்டு. சரியா? நல்லா கவனிங்க. பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனா 100% திருப்தி அதிலே தான் உண்டு. அது இந்த மனுஷன் புரிஞ்சுக்கல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்காவது தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா, பறவைகளுக்காவது தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா என்ன நீ பின்பற்றினேன்னா, எனக்கே தங்கறதுக்கு இடம் இல்லை, அப்புறம் உனக்கு என்ன செய்யாது? உனக்கும் இருக்காது. இல்லை, ஆண்டவர் இவனை திட்டல, ஆனா அவர் கிளாரிஃபை பண்றார். இப்படிப்பட்ட பாதை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சரியா? இதை புரிந்து அறிந்து நீ என்னை பின்பற்றி வர மனதாய் இருக்கிறாயா? இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கும். அந்த உபத்திரவங்கள் பாதை தான் கிறிஸ்தவ பாதை. அதுதான் விசுவாச ஜீவியம். நீ என்னை பின்பற்றி வர தயாரா இருக்கிறாயா? ஆண்டவரேன்னு கூப்பிட்டான், ஆனா பின்னாடி போறேன்னு சொல்லியும் ஆசையா சொன்னான். ஆனா ஆண்டவர் இதை கிளாரிஃபை பண்ண பிறகு அவருக்கு பின்னாடி போக அவனுக்கு மனசு இல்லாம போயிடுச்சு. அடுத்த மனுஷனை பாருங்க. ஒருவேளை இதை கொஞ்சம் ஒட்டு கேட்டுட்டான்னு நினைக்கிறேன் அடுத்த மனுஷன். சரியா? இது என்னுடைய அனுமானம் தான். ஏன் இப்படி சொல்றேன்னு நீங்க நான் சொல்லும் போது புரிஞ்சுப்பீங்க. 59வது வசனம் பாருங்க. இப்ப ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு, என்னை பின்பற்றி வா. அதற்கு அவன் பாருங்க, இவனும் வாய் நிறைய என்ன கூப்பிடுறான்? ஆண்டவரே அப்படின்னு தான் கூப்பிடுறான். சரியா? ஆனா என்ன சொல்றான் பாருங்க, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். கவனிச்சிங்களா? இதை நல்ல வேத விலக்குரையாளர்கள்லாம் சொல்லும்போது, ஒரு யூத வீட்டுல ஒரு தகப்பன் மரித்து போவானால் அன்றைக்கே அந்த தகப்பனை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அந்த நபரை அடக்கம் பண்ணிடுவாங்க. சரியா? உண்மையாவே இவனோட அப்பா செத்து போயிருந்தாருன்னா இவனுக்கு இங்க வேலை இருந்திருக்காது. வேலை எங்க இருந்திருக்கும்? அங்கதான் இருந்திருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க அப்பா என்ன செய்யல? சாகல. அப்புறம் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள மனுஷனை நீங்க பாத்தீங்க இல்லையா? இவர் பின்னாடி போனா எனக்கு என்ன செய்யாது? எதுவுமே கிடைக்காது. இவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் எங்க அப்பாவோட இருந்து அவர் சாகர வரையும் காத்திருந்து அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? அதுக்கப்புறம் சொத்து. இவன் மூத்த பையனா இருந்தா 2 மடங்கு சொத்து, டபுள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜூவிஷ் கான்டெக்ட்ல இல்லையா? இதெல்லாம் வாங்கிட்டு என் பாக்கெட் எல்லாம் ஃபுல் பண்ணிக்கிட்டு நான் என் வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆகிட்டு நான் என்ன செய்யறேன்? ஊழியத்துக்கு வரேன். அதுதான் இவனுடைய பெர்ஸ்பெக்டிவ். கவனிச்சிங்களா? அதான் இவன் வாழ்க்கையை பார்த்த கோணம். ஆனா வாய் நிறைய என்ன கூப்பிடுறான்? ஆண்டவரே தான் கூப்பிடுறான். இப்ப ஆண்டவர் இப்ப கூப்பிடுறாரு.
என்னை பின்பற்றி வா. சரியா? நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்குறேங்க. we are encouraging so many people for missions. ஆனா அந்த இடங்கள்ல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்க தெரியுமா? பாடுகளோ இல்ல உபத்திரவங்களோ, அங்க போனா அடிப்பாங்க, இங்க போனா, அதெல்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் கிடையாது. ஆனா மிகப்பெரிய பிரச்சனை எங்க அப்படின்னு கேட்டா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் இருக்கிறது. வாழ்க்கையில தான் இருக்கிறது. இந்த நேரத்துல எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்றவங்க 5 வருஷம் கழிச்சு நான் பார்த்து கேட்டிருக்கிறேன். அவங்க இன்னொரு கமிட்மெண்ட் தான் சொல்லுவாங்க தவிர அவங்க இப்ப நான் வரேன்னு அவங்க சொன்னதே கிடையாது. அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டா என்னுடைய வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இதன் மத்தியில நான் விசுவாசத்தோடு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இவங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை விசுவாச குறைவு. அவனை விட கொஞ்சம் புத்திசாலிதானமா பதில் சொல்றான். என்னன்னா, நான் என்னுடைய பாக்கெட் எல்லாம் நிரப்பிக்கிட்டு என்ன செய்யறேன், ஊழியத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இவனும் ஆண்டவர் என்ன செய்யறான், இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் தான் கூப்பிடுறான் இல்லையா? லுக் அட் தோஸ் மிஸ்பிளேஸ் பிரையாரிட்டிஸ். முன்புன்ற வார்த்தைக்கு பயங்கர எம்பசிஸ் கொடுக்குறாரு லூக்கா. முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண, பின்பு வந்து உண்மை என்ன செய்யறேன், பின்பற்றுறேன். சரியா? அடுத்த வசனத்துக்கு வாங்க. அடுத்தது 61, 62 இன்னொரு மனுஷங்கிட்ட பேசுறாரு. அவனுக்கு என்ன பிரச்சனை? இவனும் என்ன கூப்பிடுறான், ஆண்டவரே தான் இல்லையா? ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருவேன். ஆனாலும் கவனிச்சிங்களா, அங்கே முடிஞ்சு போச்சு இல்லையா? there are some buts and ifs in our life இல்லையா? அதுதான் பிரச்சனையே, மிகப்பெரிய பிரச்சனை. ஆனாலும் இவனும் அதே சொல்றான், முன்பு நான் போய் என் வீட்டில் இருக்கிறவர்களிடத்துல அனுபவித்து வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அகைன் த ராங் ப்ரையாரிட்டி இல்லையா? இவனுக்கு இருந்தக்கூடிய குடும்பம், சரியா, அங்க இருக்கக்கூடிய நபர்கள், அவங்கள விட்டு வருவதற்கு இவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அதனால முன்பு நான் போய் அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு வரேன், சரியா, அங்க இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு 62 பாருங்க, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனோட ராஜ்யத்திற்கு. ஒரு விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அது என்னன்னா, இது ஊழியத்தை பத்தி பேசுற விஷயம் கிடையாது, இது சீஷத்துவத்துக்கான வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு கூட்டம் ஊழியத்துக்கு அழைப்பு வருது, இதுதான் நம்ம பெரிய பிரச்சனையே. விசுவாசிகள் நைஸா இதை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். பிரதர் எனக்கு ஊழியத்துக்கெல்லாம் அழைப்பு இல்லை பிரதர் அப்படின்றோம். சரி, நான் என்ன கேட்குறேன், ஒரு சீஷனா வாழ்றதுக்கு அழைப்பு இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குங்க. ஊழியத்தை செய்யறதுக்கான பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? இருக்கு. எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த அழைப்பு உண்டு இல்லையா? இது சீஷனுக்கான அழைப்பு. இது அங்கதான் சொல்றாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து. அதாவது நீ கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டியா? எப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம சொல்லும் போதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்றோம். அவர் எப்ப கர்த்தரா ஏத்துக்கிட்டியோ, அவர் எப்ப ஆண்டவரா ஏத்துக்கிட்டியோ, அப்ப இருந்தே உன்னுடைய வாழ்க்கை ஒரு விஷயத்தை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். அது என்னவென்றால், அவருடைய சித்தமே எனது வாழ்விலே சிறந்தது. அதனால தான் சொல்றாரு, கலப்பையின் மேல தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. என்ன ரொம்ப வேதனைப்படுத்துற ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? இதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அந்த முதல் வரியில வேறே அப்படின்னு இருக்கு பாருங்க. என்ன வார்த்தை கவனிச்சிங்களா? வேறே. அதை படிங்களேன். இவைகளுக்கு பின்பு வேறே 70 பேரை நியமித்துனா இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? இந்த 3 பேருமே ஆண்டவர் என்ன செய்யல, பின்பற்ற. சொல்றது புரியுதா? இந்த 3 பேர் வாய் நிறைய அவரை ஆண்டவர்னு கூப்பிட்டாங்க, பின்பற்றணும்னு ஆசை இருந்துச்சு. அதனாலதான் சொன்னேன், ஆகாய் உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்கன்றதோட நிறுத்தல, செயல்படுங்கன்னு சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க, குடும்பமா உட்காருங்க. ஏன் வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் ஏன்னு சொல்லி நீங்க எழுதி வைங்க. நீங்க கடைசியா முடிக்கிறது எங்க முடியும் தெரியுமா? உங்கள தான் முடியும். என்னுடைய மதியினம் தான், என்னுடைய தவறான முதன்மைகள் தான், என்னால ஆண்டவரை நேசிக்க முடியாமல் போவதுதான், என்னுடைய தவறான தீர்மானம் தான், என்னுடைய மதியினம் தான். இங்கதான் நிறுத்துவீங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு எங்களை நாங்களே என்ன செய்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாசத்தோடு வருகிறோம். எத்தனை பாடுகள் இருந்தாலும் ஒரு சீஷனாய் முழுவதுமாய் உம்முடைய கர்த்தத்துவத்துக்கு எங்களையே அடிபணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் முதல் ஸ்தானம் இருக்கணும் சாமி, அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஆண்டவரை வித்தியாசமா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஆகாய் முதல் அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வார்த்தையெல்லாம் ஆகாய் மூலமா கொடுத்துட்டு
13வது வசனம் பாருங்க. 13வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடே இருக்கிறேன் என்று நான் கர்த்தர் உங்களோட சொல்லுகிறார் என்றான். இருக்கிறேன். அதை கவனிச்சீங்களா? எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க மட்டும் மலை மேல் ஏறி போய் நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து நீங்க தேவாலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என்னுடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இலக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய லட்சியம். டு நோ காட் மோர் அண்ட் மோர், டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிம் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இல்ல தங்கச்சி, இங்க நீ என்ன அனுபவிக்கிறத விட இந்த இடத்துக்கு வா, அதுதான் என்னுடைய சித்தம்னு சொல்றாரு. அங்கதான் நீ என்ன அதிகமா அனுபவிக்க முடியும்ன்றார். இந்த துறையில நீ இருக்கக்கூடாது, இந்த துறையில தான் இருக்கணும், அதுதான் என்னுடைய சித்தம், அங்கதான் நீ என்ன அனுபவிக்க முடியும்ன்றார். ஆனா நாம என்ன சொல்றோம்? கொஞ்சமா அனுபவிச்சா போதும் ஆண்டவர், இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு என்ன கூப்பிடாதீங்கன்றோம். ஆனா பவுல் சொல்றாரு, 20 வருஷம் கழிச்சு ஜெபிக்கிறாருங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும் சொல்றாரு. அதை எழுதும் போது அதுக்கு முன்னாடி எவ்வளவோ சாதனைகளை பண்ணிட்டாருங்க. 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன் இவன். புது புது வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றான். எத்தனையோ சீஷர்களை உருவாக்கினான். எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்து விட்டார். பாடுகள்ல இவரை போல பாடுபட்டவங்க கிடையாது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அந்த லிஸ்ட் இந்த வசனம் எழுதுறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு இவர் வாழ்க்கையில. இந்த அளவுக்கு கர்த்தர் அனுபவிச்சுட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவருடைய மனசுல நீங்காத ஒரு விஷயம், ஒரு ஆசை, ஒரு பெரிய வாஞ்சை என்னவென்றால், ஆண்டவரே உம்மை நான் அறியணும். இஸ் தட் த கோல் ஆஃப் யுவர் லைஃப்? அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய இலக்கா? அதான் உங்க வாழ்க்கையினுடைய லட்சியமா? கிரைஸ்ட் லைக்னஸ் தான் உங்க வாழ்க்கையினுடைய விருப்பமா இருக்கிறதா? ஆண்டவர் இந்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ உன்னுடைய சித்தத்தை விட்டுட்டு என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீன்னா நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் சொல்லட்டுமா? அது வரைக்கும் அவன் நம்முடைய சித்தத்தை செஞ்சுட்டு நாம சொல்லிக்கலாம், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு, கர்த்தர் என் கூட இருந்தாருன்னு, கர்த்தர் என்ன நான் அனுபவிக்கிறேன்னு நான் சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை முழுமையா நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ என்னை அனுபவிக்கணும்னு சொன்னா, நீ என்னுடைய சித்தத்திற்கு முழுமையாய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க கத்துத்தரார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவங்க செஞ்சாங்க. அவர்களுடைய ஆவிகளை எழுப்பினார். அடுத்த வசனத்துல கடைசியா வாசிக்கிறோம், தங்கள் தேவனாகிய சேனைகளினுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை அங்க கூட சேனைகளின் கர்த்தர்னு கொண்டு வந்துட்டாரு பாருங்க அழகா. இப்பதான் இவங்க இத்தனை வருஷங்களுக்கு பிறகு, 18 வருஷங்களுக்கு பிறகு இவளுடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவரா வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.